பொன்முடி மாதிரி, ஒரு துரைமுருகன் மாதிரி, ஆராசா மாதிரி, கனிமொழி மாதிரி அதிமுகலேருந்து போய் அங்க இருக்கிற எந்த அமைச்சர்களும் இதுவரைக்கும் அப்படி பேசினது. சேகர் பாபுவே அதிமுகலேருந்து அலேலியா சொல்றாரு, அது சொல்றாரே தவிர இது ஆன்மீக ஆட்சின்னு தான் சொல்றாரே தவிர ஹிந்து மதம் ஒளியங்கிறதையோ ஹிந்து மத நம்பிக்கைகளை குறிச்சோ அவர் பேசுறது இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தன் இருக்கிறான், மனித உரிமையான ஓடியே வரும் ஒரு திமுக காரன், அவன் பேர் என்ன எனக்கு பேர் மறந்து போச்சு, கண்ணதாசன் அப்படின்னு. உடனே மனித உரிமையான ஓடி வருவான். எங்கடா இருக்கன்னு எனக்கு தெரியல. கண்ணதாசன், நீ எங்கே இருக்கிறாய்? மாற்றுத்திறனாளிகள் அவங்க இயற்கை அழைப்புகளுக்கு கூட விடை சொல்ல முடியாத அளவுக்கு அவர்களை பஸ்ல சுத்தின்னு சுத்திருக்காங்களே, இந்த கண்ணதாசன் எங்க இருக்கான்? அரசியல் என்பது வியாபாரமாக பிரேமலதாவால் ஆக்கப்பட்டது. கட்சிக்காரனை கழுவி 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 ஊத்துறாங்க. என்ன கேவலமா இருக்கு. யாரோ 4 பேர் இருந்தா பரவாயில்ல. சுபவீரபாண்டியன் என்பவர் கல்வியாளரா? சுபவீரபாண்டியன் என்பவர் யாராவது ஒரு சமுதாயத்துல ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு பதவியில் இருக்கிறாரா? அவர் ஏன் கூப்பிடுங்க? அவர் அரசியலை தவிர என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? தமிழ்நாட்டில் இருக்கிற ஜிகாத்திகள், இஸ்லாமிய அமைப்புகள், நாங்கள் ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை, இந்த வார்த்தையை சொல்றாங்களா இல்லையா? கண்டிப்பா. ஆண்ட பரம்பரை எப்படிங்க பிற்படுத்தப்பட்ட சமூகமா இருக்கு? இதுக்கு எனக்கு பதில் சொல்லு. இப்போ திடீர்னு அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் இடஒதுக்கீடு, ஆட்சியில் இருந்த திமுகவுக்கெல்லாம் இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னா திமுக தாழ்ந்து போச்சுன்னு அர்த்தமா? ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். வேத மந்திரங்களை கிண்டல் செய்த திமுக எம்பி செல்வ கணபதி வலுக்கும் கண்டனங்கள். மாற்றுத்திறனாளிகளை கொடுமைப்படுத்திய அரசு, கூலி தொழிலாளிகளாக மாறிய மாணவர்கள். தேமுதிக பல கட்சிகளுடன் நடத்திய கூட்டணி பேரத்திற்கு படிந்த திமுக, உற்சாகத்தில் ஸ்டாலின். அண்ணாமலை பல்கலையில் உலக சமூக நீதி நாள் விழா, ஏபிவிபி எதிர்ப்பு. மத ரீதியான 5% இஸ்லாமிய இடஒதுக்கீட்டை ரத்து செய்த மகாராஷ்டிரா அரசுக்கு குவியும் பாராட்டுக்கள். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு ஒரே நாடு இதழின் ஆசிரியர் திரு ராம நம்பி நாராயணன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீடிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். நேற்று முழுவதும் சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வைரலானது. என்னன்னா, இந்து வழிபாட்டு மந்திரங்களை கேவலமாகவும் கொச்சையாகவும் அதை ரொம்ப கிண்டலும் கேலியும் பேசி ரொம்ப சிலாகித்து தன்னுடைய புலமையெல்லாம் காட்டி தனக்கு தெரிந்த மந்திரங்களை எல்லாம் வேற சொல்லி, இதுக்கெல்லாம் நமக்கு அர்த்தம் தெரியுமா? உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, சொன்னவனுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசினார் திமுகவுடைய எம்பி செல்வ கணபதி. தொடர்ச்சியாக திமுகவினர் இந்து மதத்தின் மீது ஒரு தாக்குதலையே ஏற்படுத்துவதை நீங்க எப்படி பார்க்க? முதல்ல இந்த செல்வ கணபதி அதிமுகவில் இருந்தவர் என்பதை நினைவில் கொள்ளணும். அந்த சுடுகாட்டு கொட்டகை ஊழல், சுடுகாட்டில் கூட ஊழல் செய்ய முடியும் என்பதை நிரூபித்தவர் செல்வ கணபதி. சரி, அது போகட்டும். ஏதோ காரணத்துக்காக திமுக போயிட்டார். திமுகல ட்ரெடிஷனலா இருக்கக்கூடிய, ட்ரெடிஷனல் இந்த மீன்ஸ் அதுக்கு பேர் நீங்க வேற அர்த்தம் எடுத்துக்காதீங்க. அந்த ட்ரெடிஷன்ங்கிறது காலகாலமா திமுகல இருக்கக்கூடிய திமுக காரர்கள் எப்படி ஹிந்து விரோதமா பேசுவார்களோ அப்படி அதிமுக காரர்கள் பேசுவது இல்லை. அதிமுகலேருந்து திமுகவுக்கு போயிருக்காங்க, நிறைய பேர் போயிருக்காங்க, நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். இப்போ செந்தில் பாலாஜி அங்கேருந்து போனாலும் எங்கேயாவது இந்து மதத்தை எதிர்த்து அவர் பேசுகிறாரா என்றால் எனக்கு தெரிஞ்சு அவர் பேசல. ஒரு 10 அமைச்சர்கள் இருக்காங்க. இந்த 10 அமைச்சர்களும் நேரடியாக இப்போ ஒரு பொன்முடி மாதிரி, ஒரு துரைமுருகன் மாதிரி, ஆராசா மாதிரி, கனிமொழி மாதிரி அதிமுகலேருந்து போய் அங்க இருக்கிற எந்த அமைச்சர்களும் இதுவரைக்கும் அப்படி பேசினதில்லை.
சேகர் பாபுவே அதிமுகலேருந்து அலேலியா சொல்றாரு, அது சொல்றாரே தவிர இது ஆன்மீக ஆட்சின்னு தான் சொல்றாரே தவிர ஹிந்து மதம் ஒளியங்கிறதையோ ஹிந்து மத நம்பிக்கைகளை குறிச்சோ அவர் பேசுறது இல்லை. ரகுபதியே ராமரையே கொண்டாடினாரு. ஆமா, ரகுபதி ராமரை கொண்டாடினார். அப்படி இருக்கிற இடத்துல இந்த செல்வ கணபதிக்கு இவர் பேரே செல்வ கணபதி. அதாவது திமுக காரன் என்ன சொல்றான், இந்த பிள்ளையாரே வாதாபிலேருந்து கொண்டு வந்தவன், இந்த பிள்ளையாரே தமிழ்நாட்டுக்கு வேண்டாம், விநாயகர் சதுர்த்தி வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஆளு தான் திமுக காரன். அந்த கட்சியில போய் நிறுந்துட்டு வக்கரதுண்டாயன்னு பேசுறா இருந்தா இவருக்கு அதுக்கு அர்த்தம் புரியாது. இவரே நான் என்ன சொல்றேன், இந்த மந்திரத்தை இவர் மனப்பாடமாக சொல்கிறார். கணபதியினுடைய வடமொழி மந்திரத்தை சொல்கிறார் அப்படின்னு சொன்னா, யாரோது ஒரு ஜோசியர் ஏதோ ஒரு காலத்துல, அதாவது இவர் அந்த ஊழல்ல மாட்டிக்கிட்டார்ல, சுடுகாட்டு குட்டகை ஊழல்ல, அப்பயோ உன் பேர் இதாத்தாயா இருக்கு, நீ பிள்ளையார் மந்திரத்தை சொல்லியா அப்படின்னு ஏதோ சொல்லி கொடுத்துருக்கான்னு எனக்கு தோணுது. வழக்கு தீர்வதற்கான விநாயகர் ஏதோ நேரு போகலையா, திருப்பதிக்கு போகலையா, சட்டநாதருக்கு போகலையா, கார்த்தி சிதம்பரம் போயிருக்காரு, சிதம்பரம் போயிருக்காரு. இல்ல கார்த்தி சிதம்பரம் விட்டுருங்க, அவர் ஓப்பனா சொல்றாரு எனக்கு நம்பிக்கை உண்டுங்கிறாரு, எனக்கு நல்ல நேரத்துல நம்பிக்கை உண்டு, எனக்கு தெய்வ நம்பிக்கை உண்டு. அவங்க அப்பாவுக்கு திடீர்னு திராவிட மாதிரி பேசுவார், அவரே கோயிலுக்கு போயிருக்காருங்கிற. அவரு போனார்ல, குச்சானூர் சரஸ்வதி கோயிலுக்கு போனாரு, அங்கேருந்து இதுக்கு போனாரு, சனீஸ்வரன் கோயிலுக்கு போனாரு, எல்லாருக்கும் போனாரு. இப்போ நீங்க செல்வ கணபதிக்கு அப்படி என்ன வெறி வந்தது இந்து மதத்தின் மீதுன்னு எனக்கு புரியல. ஆனா ரொம்ப மட்டமாக அதுக்கு அர்த்தம் எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, சொன்னவனுக்கும் தெரியாது. எங்க சொன்னவன் அர்த்தம் தெரியாம சொல்ற. அப்போ அர்த்தம் தெரியாம ஒருத்தன் சொல்லுவானா, நீங்க யாரை சொல்றீங்க? உங்க முதல்வரை சொல்லுகிறீர்களா, உங்கள் துணை முதல்வரை சொல்லுகிறீர்களா, இல்ல இன்னைக்கு இருக்கிற முதல்வருக்கு அப்பாவை சொல்லுகிறீர்களா, யாரை சொல்லுகிறீர்கள்? இதே போன்ற சொல்றாங்க. சொல்றவனுக்கு அர்த்தம் தெரியாதுன்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல. இந்த மந்திரத்தை, இதே மந்திரங்களை பல சமஸ்கிருத மந்திரங்களை முதல்வருடைய மனைவி அவங்க துர்கா அவங்களுடைய பூஜை அறையிலேயே அது சொல்றதா, அதை வீடியோலாம் விகடன் தொலைக்காட்சியெல்லாம் வந்திருக்குது. நல்லாவே வந்திருக்கு. நாயகியினுடைய யூடியூப் சேனல்ல வந்திருக்கு. அந்த அம்மா தான், லோய நாயகி அம்மா தான் ரொம்ப அழகா அவங்களுடைய பூஜை அறையை எடுத்து அழகா போட்டு அவங்களுக்கு ஒரு போஸ்ட். அதாவது இந்த பக்கம் இவர் இப்படி செய்தார்னா இந்த பக்கம் துர்கா எவ்வளவு பக்திமான கூட்டதே அந்த அம்மா தான். நாம அதெல்லாம் பார்த்துக்கணும். ஆனால் இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியாத, அதாவது இந்து மதத்தை இழிவு செய்யக்கூடிய பழக்கம். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பன்றி கூட சேர்ந்த கண்ணுக்குட்டியும் பண்ணி ஆகும்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த செல்வ கணபதிக்கு பொருந்தும். ஹிந்து, அதாவது இந்த சேலத்து மண்ணில் போனதுனால, ராமரை செருப்பால் அடித்ததுனால ஓஹோ இவருக்கு அந்த எண்ணம் வந்து விட்டதா எனக்கு தெரியவில்லை. இந்த மாதிரி ஆட்களுக்கு அன்னைக்கு சேலத்துல ராமராஜ செருப்பால் அடிச்சாங்கல்ல, அந்த மாதிரி இந்து சமுதாயம் தனக்கு எதிரான ஆளவர்களை எப்படி கையாள வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும். சமஸ்கிருத மொழிக்கு பல கோடி ரூபாயா, ஆனா தமிழுக்கு 2 கோடி ரூபாய் தான். ஏண்டா நான் கேட்கிறேன், உங்களுக்கு மண்டையில சரக்கு, செல்வ கணபதிக்கு மண்டையில் சரக்கு இருக்கிறதா என்று கேட்கிறேன். தமிழ்ங்கிறது ஒரு மாநில மொழி, மாநில அரசாங்கம் காப்பாற்றுறதுக்கு என்ன கொடுத்தது? நீங்க தான் உலகத்திலேயே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறீங்க. நீங்க இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலத்து கூட போட்டி விடல, அயல் நாடுகள் கூட தான் போட்டி போடுறீங்க. உங்களுக்கு என்ன கொள்ள தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மொழிக்கு பணம் கொடுக்கறதுக்கு என்ன கொள்ள உங்களுக்கு? ஆகையினால நீங்க கொடுக்கவில்லை என்பது கேவலம் என்று நினையுங்கள். உங்களால கொடுக்க முடியவில்லை என்பது அயோக்கியத்தனம் என்று நினையுங்கள். மத்திய அரசு கொடுக்கவில்லை, என்ன மத்திய அரசு கொடுக்கணும்? இன்னைக்கு 12 சமஸ்கிருத யூனிவர்சிட்டி இருக்கு, கொடுக்கணும். தமிழுக்கு எத்தனை யூனிவர்சிட்டி இருக்கு அதை செல்வ கணபதி முதல்ல சொல்லட்டும். தமிழ்ல என்ன ஆராய்ச்சி செய்திருக்கிறீர்கள் அதை சொல்லட்டும். தமிழ்ல PhD ஆராய்ச்சி எல்லாமே அண்ணா, ஈவேரா, திராவிடம், தமிழ் இலக்கியங்களை பத்தி என்ன, இன்னைக்கு உவேசா அவருடைய 171வது பிறந்த நாள், அவரை பத்தி ஏதாவது டாக்டரேட் பண்ணியிருக்கிறீர்களா? வேற இந்த தமிழை காப்பாற்றின எத்தனையோ பெரிய பெரிய ஆழ்வார்கள், அதாவது நாயன்மார்கள், இவர்கள் வாழ்க்கையை பத்தி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறீர்களா?
எத்தனையோ ஆன்மீக பெரியவர்கள் எத்தனையோ கோயில்களை பத்தி பாடி இருக்கிறார்கள். அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறீங்களா? எல்லா ஆராய்ச்சியும் ஈவேரா, கருணாநிதி, அண்ணாதுரைன்னு பண்ணிட்டு தமிழை குழி தோண்டி புதைத்து விட்டு தமிழுக்கு நிதியே நீங்க தான் சொல்றீங்கல்ல, மத்திய அரசு நிதியே கொடுக்கவில்லை என்றாலும் தமிழ்நாட்டை நாங்கள் அப்படி கொடுங்க நிதி, யார் வேண்டான்னு. ஆகையினால இந்த பொய் சொல்லாதீர்கள். 2 கோடி ரூபாய் தான் தமிழுக்கு கொடுத்ததுன்னு பொய் சொன்னீங்கன்னா உங்க நாக்குல நரம்பு இல்லை என்று அர்த்தம். நாக்குல நரம்பு இல்லைன்னா இந்து மதத்தை என்ன நாளும் கேவலமா பேசுறதுன்னா என்னைக்காவது ஒரு நாள் உங்களையும் கேவலமாக பேசுவார்கள் என்று ஞாபகத்துல வச்சுங்க. நீங்க வந்த இடம் அப்படிப்பட்ட இடம் இல்லை. எம்ஜிஆர் இந்து மதத்தை மதித்த ஒரு தலைவர், ஜெயலலிதா இந்து மதத்தை மதித்த ஒரு தலைவர், அண்ணாதுரையே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று பேசினதுதான் நாம பார்க்கிறோம். சும்மா திமுகல போய் சேர்ந்துட்டா அதுக்காக மண்டி போடுறான்னு சொன்னா அப்படி சாஸ்தாங்கமா உழக்கூடிய இந்த மாதிரி அற்ப மனிதர்களை தமிழ்நாடு அரசியல்வாதிகள் தூக்கி தூர எறிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. தமிழகத்துல தினமும் யாரோ ஒரு இயக்கமோ ஒரு அமைப்போ அரசு ஊழியர்களோ ஏதோ ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டே வருவதை பார்க்குறோம். அப்படி மாற்றுத்திறனாளிகள் செய்த போராட்டங்களை பார்க்குறோம். அப்படி போராடியவர்களை இந்த கவர்மெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணதுங்கிறது நேற்று முழுக்க வீடியோவாக வந்தது. ஒரு பஸ்ஸில் ஏற்றிட்டு அந்த பஸ்ஸை லாக் பண்ணிவிட்டு போலீஸ்காரர்கள் 3 மணி நேரம் அப்படியே சுத்த விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பாத்ரூம் லெட்ரின் கூட போக முடியல. எங்கே அழைச்சிட்டு போகிறாங்க, ஏன் அந்த ஊனமுற்ற ஒரு பெண் சொல்கிறா வீடியோவில், இப்படி பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன அந்த அதிகாரி ஒரு மனநோயாளியாக இருப்பான் அப்படின்னு தன்னுடைய உள்ள குமுறலை வெளிப்பட்டு இருக்கிறார். ஏற்கனவே கலைஞர் ஆட்சியில் கல்பனா சாவ்லா விருது வீராங்கனை பெற்ற ஒரு தடகள பயிற்றுனர், அவருக்கு அரசாங்க வேலை கொடுக்குறோம், நிரந்தர வேலை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த நேரத்தில் அப்பாயின்மெண்ட் லெட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பணிநிரந்தரம் செய்யலைன்னு அவங்க நேற்று போராடி இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். அதே நேரத்தில் பள்ளி மாணவர்களுக்கு இப்போ இந்த லேப்டாப்லாம் கொடுத்தாங்கல்ல, இதெல்லாம் ஒரு ஆளை ஹயர் பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இல்லாமல் பள்ளி மாணவர்களையே கூலி தொழிலாளி போல பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் பத்திரிகையில் வந்திருக்கு. இது ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை அவர்கள் பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்தபோது அவர் வீட்டு வாசல்ல கொடியேற்றினார். அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை கைது செய்து ஒரு மண்டபத்தில் அழைத்த போது அந்த பாத்ரூம் சாவியை போலீஸ் எடுத்துட்டு போயிடுது. உடனே இவர்கள் எல்லாம் ஒரு ராத்திரி முழுக்க யாரையும் பாத்ரூமுக்குள்ள விடலை. இது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. இது மாதிரி தொடர்ந்து பல இடத்துல மண்டபங்கள்ல அரெஸ்ட் பண்ணும்போது பாத்ரூம் சாவியை எடுத்துட்டு போவது என்பது போலீஸ்காரர்களுடைய அசிங்க புத்தி, அநாகர புத்தியாக தமிழ்நாட்டில் மாறி இருக்கு. அதே மாதிரி மதுரையில ஒரு மாட்டு தொழுவத்துல போய் பாஜக கட்சி குஷ்பு உட்பட மகளிர் அணி ஆர்ப்பாட்டத்தில் மகளிரை அரெஸ்ட் பண்ணி மாட்டு தொழுவத்துல கொண்டு போய் வச்சார்கள். இது நமக்கு தெரியும். மாட்டு தொழுவத்துல பக்கத்துல மாற்றுத்திறனாளிகள் அவங்க இறங்கணும், ஏறணும், அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு, அவர்களை கார்ல ஏற்றி கொண்டு சென்னை முழுக்க சுத்தி வர கிட்டத்தட்ட ஒரு 18 கார்ல அவங்க பஸ்ல அவங்கள அரெஸ்ட் பண்ணி சென்னை முழுக்க ராத்திரி முழுக்க சுத்திட்டு கோயம்பேடுல கொண்டு இறக்குறாங்க. எங்க போவாங்க அவங்க எந்த இடத்துல வந்தார்களோ அந்த இடத்துல அரெஸ்ட் பண்ண இடத்துல கொண்டு விடுங்க. எனக்கு புரியுது, அவங்க பண்ணிப்பாங்க. அப்போ ராத்திரி முழுக்க அவர்களை நீங்கள் இயற்கையின் அழைப்புக்கு இடமே கொடுக்கவில்லை. பல பெண்கள் இது ஹியூமன் ரைட்ஸா இல்லையான்னு எனக்கு புரியல. தமிழ்நாட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தன் இருக்கிறான், மனித உரிமையான ஓடியே வரும் ஒரு திமுக காரன், அவன் பேர் என்ன எனக்கு பேர் மறந்து போச்சு, கண்ணதாசன் அப்படின்னு. உடனே மனித உரிமையான ஓடி வருவான். எங்கடா இருக்கன்னு எனக்கு தெரியல. கண்ணதாசன், நீ எங்கே இருக்கிறாய்? மாற்றுத்திறனாளிகள் அவங்க இயற்கை அழைப்புகளுக்கு கூட விடை சொல்ல முடியாத அளவுக்கு அவர்களை பஸ்ல சுத்திருக்காங்களே, இந்த கண்ணதாசன் எங்க இருக்கான்? இதுதான் எனக்கு. இந்த மாதிரி நிறைய சமூக நல ஊழியர்கள், தனி மனித சுதந்திரம் பேசக்கூடியவர்கள்,
இவர்களெல்லாம் எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல. மாற்றுத்திறனாளிகளை கூட வதை செய்ய வேண்டும் என்று ஒரு அரசு இருக்குமானால் இந்த அரசு நல்ல அரசாங்கம் தான் மக்கள் யோசிக்கணும். நீங்க என்ன அப்படி சொல்றீங்க? போராட்டம் ஊனமுற்றவர்கள்னு அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, கை கால் இல்லாதவங்க இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. மாற்றுத்திறனாளின்னு அழகான ஒரு வார்த்தையை கொண்டு வந்ததே கருணாநிதி தான், அவர் தான். ஆமா, இப்படி வார்த்தையால வடை சுடுவது என்பது திமுகன்னு அர்த்தம். அதைத்தான் அவங்க சொல்றாங்க. பேர் மாறினா போதுமா, சோறு வேண்டாமா? அப்போ வார்த்தையால் வடை சுடுவது என்பது இவங்க சொல்லுவாங்க. மாமி வடை சுடுறாங்க, நான் இந்த மாமியை சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. திமுக காரர்கள் வேலையே வடை சுடுவதுதான் என்பதை காத்திருக்கிறார்கள். இப்போ மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறார்கள். நேற்று மின்சார ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறார்கள். அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறார்கள். நீங்க 5000 கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்? இந்த 5000 5000ங்கிறாங்க. 5 பயந்து போய் ஓட்டுக்கு கொடுத்த போய் 5000ன்னு சொல்றாங்க. அதனால ரொம்ப மோசமான ஒரு கொடூரமான ஒரு அரசாங்கத்தை சந்தித்து கொண்டிருக்கிறோம். மாநில சுயாட்சி எதுக்கு? எல்லாரையும் பனிஷ் பண்ணதுக்கா? அதாவது இவர் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கொண்டு நீதிபதிகள் இருக்க வேண்டும், காவல்துறை இருக்க வேண்டும், சட்டம் இருக்க வேண்டும், கல்வித்துறை இருக்க வேண்டும். இதுக்குதான் மாநில சுயாட்சினா எப்படி கொடுக்க முடியும்? அராஜகர்கள் வாசியில எதையுமே கொடுக்க முடியாது. மாற்றுத்திறனாளிகள், சத்துணவு ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், செவிலியர்கள் எல்லாரும் யோசிக்கணும். துப்புரவு தொழிலாளர்கள், இந்த அரசாங்கம் தூக்கி எறியப்பட வேண்டிய அரசாங்கம். ஏனென்றால் இது மனித தன்மையற்ற அரக்க குணம் பொருந்திய, ஏன்னா ராவணனுக்கு எங்க இருக்குன்னு அங்கதான் போயிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அரசாங்கம் என்பதுதான் இதை காமிக்கிறது. இது தேர்தல் காலம், கூட்டணிகள் அமைக்கிறதுல ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அது அதிமுக தரப்பு சார்ந்த என்டிஏ கூட்டணியாக இருக்கட்டும், திமுக தலைமையிலான திமுக கூட்டணி இண்டி கூட்டணியாக இருக்கட்டும். இப்போ இண்டி கூட்டணியின் முழுமை பிறப்புகிறதாங்கிறது முழுசாக தெரியும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஒரு சந்தோஷமான ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. கலைஞர் கருணாநிதியின் மீது மிக பேரன்பு கொண்ட விஜயகாந்த் அவர்கள் தொடங்கிய அந்த தேமுதிக கட்சி இன்று திமுக கூட்டணியில் சேர்ந்திருக்கிறது அப்படின்னு ஸ்டாலின் பதிவு போட்டிருக்காரு. பல ஆர்வலங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க என்ன செய்ய போகிறாங்க பிரேமலதா அப்படின்னு. கரெக்டாக இன்னைக்கு அறிவாலயம் போயிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? தேமுதிகவுடைய தொண்டர்களே கொதித்து போய் இருக்கிறார்கள். கருணாநிதி சொன்னாராம், தேமுதிக இதுல திமுக இருக்கு, முதிக மாறி வந்திருக்கு, இதுல திமுக இருக்கு, ஆகவே விஜயகாந்த் என்னுடைய வர வேண்டும் அப்படின்னாராம். அப்போ துக்ளக் ஆசிரியர் சோ சொன்னாராம், டெசோல கூட தான் சோ இருக்கு, ஆகையினால டெசோவுக்கு சோ ஆதரவுன்னு அர்த்தமா அப்படின்னு சோ சொன்னாராம். இந்த மாதிரி வார்த்தைகளை வைத்துக்கொண்டு சார், திமுகவை எதிர்த்து பிறந்த கட்சி, அதிமுக கூட கூட்டணி இருந்ததால் தான் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வந்தார். அது சரித்திரம், யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. விஜயகாந்த் என்பது ஒரு கொடையாளி. விஜயகாந்தனுடைய கேரக்டர் அசாசினேஷன், அதாவது விஜயகாந்தை தோற்கடிக்க முடியாது. ஏனென்றால் மக்கள் பலம் உள்ளவர். அந்த அளவுக்கு தான தர்மம் பண்ணி மக்களை ஈன்று கருப்பு எம்ஜிஆர், யாரும் அவரை கருப்பு கருணாநிதினு சொல்லல. விஜயகாந்தை யார்ட்டையாவது ஒரு நல்ல குணம் இருந்ததுன்னா அவங்க எம்ஜிஆரோட தான் சேர்த்து பார்த்தாங்க, எம்ஜிஆர் கூட தான் சேர்த்து பார்த்தாங்க. விஜயகாந்தை கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னாங்களே தவிர கருப்பு கருணாநிதி, சிகப்பு கருணாநிதி, சிகப்பு ஸ்டாலின், சிகப்பு உண்பநிதி அப்படிலாம் யாருமே சொல்லலை. எம்ஜிஆரோடு தான் விஜயகாந்தை ஒப்பிட்டார்கள். ஏன்னா எம்ஜிஆருடைய குணம் அவ்வளவு வள்ளல் குணம். அப்ப எம்ஜிஆர் கூட இருந்த அந்த அதிமுக இருந்துதான் அவருக்கு எதிர்கட்சி தலைவர் என்பவர், அந்த அரசியல் அந்தஸ்து எதிர்கட்சி தலைவர் அதுவும் கிடைத்தது. சரி, விஜயகாந்த் என்ற நபரை அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவருடைய நல்ல எண்ணங்களை பார்த்து 2014 தான் உயிரோடு இருக்கும் போது, நன்றா பாருங்க, அதிமுக, திமுக, பாஜக 3 அணிகள் இருந்தது.
2014. மூன்றாவது அணியான பாஜக அணியில் தன்னுடைய கட்சியை இணைத்துக் கொண்டார் விஜயகாந்த். அதிமுக கூட போல, திமுக கூட போகல. ஏன் போகல? திமுக கூட ஏன் போகல என்றால் திமுக தனக்கு எதிர்கட்சி. அதிமுக கூட ஏன் போகல? அதிமுக தன்னை எதிர்கட்சி தலைவர் ஆனாலும் அதுக்கு பிறகு தன்னை மதிக்கவில்லை, ஏதோ ஒரு அடிமை மாதிரி நடத்த முடிஞ்சதுன்னு காரணத்துக்காக போகல. ஆனால் நரேந்திர மோடி அவர் மீது அவ்வளவு பாசம் வச்சிருந்தார். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், விஜயகாந்த் தவறிய நேரத்தில் எல்லா மொழிகள்லையும் நரேந்திர மோடி எழுதிய கட்டுரை வெளியில வந்தது. ஏன்னா எனக்கு அவர் மேல அவ்வளவு அன்பு இருந்தது. கேப்டன் விஜயகாந்த் தான் அவரே கூட அவரே சொன்னார், கேப்டன் விஜயகாந்த் தான் சொன்னார். அது மட்டுமல்ல, பத்ம விருது அவர்களுக்கு கொடுத்தார்கள். என்ன கொடுக்கணுமோ அந்த மரியாதையெல்லாம் கொடுத்தார். ஆனால் தன்னுடைய கட்டடத்தை இடித்த, அதாவது காங்கிரஸ், தேமுதிக இதெல்லாம் எந்த அளவுக்கு மட்டமாக போக முடியும் தமிழக அரசியல்னு பார்க்குறாங்க. அதாவது ஹிட்லர் இருக்கார் இல்லையா, ஹிட்லர் தன்னுடைய நாடாளுமன்றத்தில் கடகடகடான ஒரு கோழியை உயிரோட உரிச்சார். எல்லாரும் பயந்தாங்களாம். ஐயோ பார்க்கவே சகிக்கல, அது உயிருக்கு துடிக்கிறத பார்க்கறதுக்கு யாருமே சகிக்கலையா. அந்த நேரத்தில் டபார்னு அதுக்கு முன்னால தண்ணி பாட்டில் காமிச்சார். அந்த கோழி தண்ணி குடிக்க வந்தாலும் அப்போ அவர் சொல்லுறாராம், நான் என்னதான் துன்பம் கொடுத்தனால அது என் மேல சண்டைக்கு வரல பாருங்க, தண்ணிக்கு தான் வருது பாருங்க இந்த கோழி அப்படின்னு ஹிட்லர் சொன்னாராம். ஆனா இந்த திமுக தானடா உன்னுடைய பிரதமர் உயிரை காலி பண்ணுவதற்கு காரணமாக இருந்ததுன்னு குற்றஞ்சாட்டப்பட்ட கட்சி அதுதானே. அதில் ஈடுபட்டவர்கள் சிறை தண்டனை அவங்களை கட்டி படிச்சுட்டு இருக்காங்கல்ல. அங்க போய் காங்கிரஸ் தன்னை அடமானம் வைத்தது. எப்படி? கோழியை உரிச்ச பிறகு அது சாகிற நேரத்தில் தண்ணி வேணும்னா இவர் விட்டா நமக்கு தண்ணி தரத்துக்கு ஆள் இல்லையேன்னு அந்த கோழி ஹிட்லர் முன்னால பண்ண மாதிரி காங்கிரஸ் இன்னைக்கு அதேதான். உங்களுடைய கட்டடத்தை இடித்தது யார்? அழகா அந்த மேம்பாலத்துல உங்க கட்டடத்தை இடிக்காம ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்க முடியுமோ முடியாதோ? இன்னைக்கு யாரு 10 கப்பல் வாங்கல 2 கப்பல் தான் வாங்கியிருக்கேன்னு சொன்னாரோ சொல்ல வச்சது அண்ணாமலை. அந்த 10 கப்பல் வாங்கல 2 கப்பல் வாங்கினேன்னு சொன்ன ஆளுதானே முடிச்சா உன்னுடைய மண்டபத்தை. அந்த இடத்துலதான் இப்ப விஜயகாந்த் நினைவு மண்டபமாக அதுல உறங்கி கொண்டு இருக்கிறார். அப்புறம் இனிமே அந்த மண்டபத்துல போய் இவங்க போய் மலர் வளையம் வைப்பாங்களா? 2 கப்பல் வாங்கினவன் போய் வைப்பான. ஏற்கனவே அவன் மானம் கப்பல் ஏறியாச்சு, அண்ணாமலை கப்பலை ஏற்றிட்டாரு. அப்ப என்ன இருக்கு? அப்ப அரசியல் என்பது வியாபாரமாக பிரேமலதாவால் ஆக்கப்பட்டு இருக்கிறது. கட்சிக்காரனை கழுவி 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 ஊத்துறாங்க. என்ன கேவலமா இருக்கு, என்ன கேவலமா இருக்கு. ஒரே வரியில் எல்லாரும் சொல்றது என்னன்னா, விஜயகாந்த் ஆன்மா உங்களை மன்னிக்காது. கண்டிப்பா மன்னிக்காது, கண்டிப்பா மன்னிக்காது. அதாவது பல ஆண்கள் கெட்டு போனதற்கு பின்னால் ஏதோ சில பெண்கள் இருக்கிறான்னா எல்லா பெண்களையும் சொல்லு. அதாவது பேராசைப்பட்ட பெண்கள் இருக்கிறார்கள் என்பது நான் ஒண்ணுங்கள. ரஜினிகாந்த் வசனத்துல இருக்கு, இது எம்ஜிஆர் வசனத்துல இருக்கு, சிவாஜி வசனத்துல இருக்கு. இதெல்லாம் பேசாத முன்னணி நடிகர்களே இருந்திருக்க மாட்டாங்க. பேராசை பெண்கள் என்ன செய்வார்கள்? கொலையும் செய்வாள் பத்தினு கூட தூக்குதுக்கியில ஒரு வசனம் வரும். அந்த மாதிரி இல்லை, நீங்க சொல்றத பார்த்தா கடைசியில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்ற குற்றச்சாட்டுல சொல்றேன். அவர் தான் அவர் ஏன் விஜயகாந்துக்கு உடல்நிலை எவ்வளவு மோசமானதுன்னு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும், பெரிய அளவில் விசாரணை நடத்துவோம், புழல்ல இருக்க வேண்டியவர் தான் பிரேமலதான்னு அவர் சொன்னதை இப்போ நீங்களும் சேர்த்து சொல்றீங்களா? இல்லை இருக்கலாம். அப்போ புழல்ல இருக்கிறதுக்கு பயந்து போய் இன்னைக்கு திமுக சரண்டர் ஆகிருக்கலாம், யாருக்கு தெரியும். அப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்றது உண்மையாக தான் இருக்கலாமா நாம நினைக்கணும்ல. சார், உங்களுக்கு உண்மையிலேயே நடக்கிற ஆட்சி மோசமான ஆட்சின்னு நீங்க பேப்பரை படிக்கிற எல்லாருக்கும் தெரியுங்க. டெய்லி ஒரு போராட்டம் நடந்துவிட்டு அப்போ போய் நாங்கள் கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பார்க்குறேன், நல்ல மாப்பிள்ளையை தேடுறேன், நல்ல வரனை தேடுறேன்னா நீங்கள் வரதட்சணைக்காக அங்கே போயிருக்கிறீர்கள். உங்கள் பெண்ணை வரதட்சணைக்கு அடிமைப்படுத்தி இருக்கிறீர்கள். இதைத்தான் பிரேமலதா பண்ணியிருக்காங்க. கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை இன்னொன்று சொல்கிறாங்க, என்னென்னா
1% கூட இந்த கட்சிக்கு ஓட்டு இருக்குமான்னு தெரியல. ஆனால் அவர்களை கூட கூட்டணியில் சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு பலவீனமாக திமுக இருக்கிறதுங்கிற ஒரு பார்வையும். சார் 5000 கொடுத்ததே அதுக்கு தானே சார். நீங்க கூட்டணி யாரையும் இப்ப காங்கிரஸ் இருக்குமா இருக்காதான்னு ஒரு பயம் வந்திருக்கு. நமக்கு தெரியாது இருக்குமா இருக்காதான்னு. கம்யூனிஸ்டுகளும் டபுள் டிஜிட்ல கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார். எல்லாரும் சார் நேற்று திருமா கூட பேசுறாரு, காங்கிரஸ் உரிமை கோருவது நியாயம்ங்கிறாரு. திடீர்னு அவருக்கு மது ஒழிப்புல திருப்பி ஒரு ஆர்வம் வருகிறது. காங்கிரஸுக்கு திடீர்னு சுயமரியாதை வருகிறது. கம்யூனிஸ்டுகள் கூட நேற்று ஊனமுற்ற, அதாவது மாற்றுத்திறனாளிகளை இந்த அரசாங்கம் நடத்திய முறை சரியில்லைங்கிறாங்க. அப்ப நேற்று துப்புரவு பொறியாளர்கள் நடத்தினது சரியா? ஆசிரியர்கள் நடத்தினது சரியா? நேற்று வரைக்கும் ஏன் வாய மூடிட்டு இருந்தீங்க? எல்லாமே அரசியலை வியாபாரமாக்கினவர்கள் தான் திமுக கூட இருக்கிறார்கள் என்பதற்கு அந்த கூட்டணி கட்சியினுடைய அறிக்கைகளே சாட்சி. ஆகையினால பிரேமலதா சேர்றதுனால திமுகவுக்கு ஒன்றும் ஆக போறதில்ல. என்ன, மார்ச் 15 தேதிக்குள்ள ராஜ்யசபா எலெக்ஷன் வருகிறது. அதிமுக தரல, இப்போ திமுக கொடுக்குமா என்று பார்க்க வேண்டும். திமுகவுக்கு 4 சீட்டு தான் இருக்கு. அதுல 1 இவங்களுக்கு, அதுல 1 காங்கிரஸுக்கு. அப்படிலாம் கொடுத்தா திமுக என்ன ஆகும்னு தெரியாது. ஆனால் நம்பி போயிருக்கிறார்கள். இந்த மார்ச் 15க்குள்ள இந்த கூட்டணி, அதுக்கப்புறம் இந்த கூட்டணி எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம வேடிக்கை தான் பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உலக சமூக நீதி நாள் அப்படின்னு ஒன்று அனுஷ்டிக்கிறதுக்காகவும், அதற்காக சுபவீர பாண்டியன் எல்லாம் சிறப்பு விருந்தினரெலாம் அழைச்சி பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அரசியல் சார்புடையவர், தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட மதத்தை கேவலமாக இதாக பேசக்கூடியவர், இந்து தர்மத்தை குறித்து தவறாக பேசக்கூடிய, இந்தியத்தை குறித்தே தவறாக, இந்திய தேசியம் குறித்தும் தவறாக பேசக்கூடியவர், ஒரு கட்சிக்காக ஒரு ஊதுகுழலாக இருப்பவர் எப்படி ஒரு பல்கலைக்கழகத்தில் பேச கூப்பிடுறீங்க அப்படின்னு ஏபிவிபி கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்குள்ள சமூக நீதி நாள் நடத்த வேண்டிய அவசியம் எனக்கு புரியவில்லை. என்ன சமூக நீதிக்காக ஒரு விழா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடக்கிறீங்க, நாளைக்கு எல்லா பல்கலைக்கழகத்தில். இதுக்கு தானே சார் நீங்க கவர்னர் வேண்டாம்னு சொல்லிட்டு கிடந்தீங்க. பல்கலைக்கழகங்களை அரசியல் கூடாரமாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வைஸ் சான்சலரை முதல்வர் அப்பாயின்ட் பண்ணணும். சான்சலர் கவர்னர் கிடையாது, முதல்வராக இருக்க வேண்டும் சொன்னதெல்லாம் அதுக்காகத்தானே. அது நடக்கல. இன்னைக்கு யாரோ ஒரு வீசிய உருட்டி இருக்கீங்க, மிரட்டி இருக்கீங்க, அவர் நடத்துகிறார், அவ்வளவுதான். அப்போ அங்க சுபவீர பாண்டியனுக்கு என்ன வேலைன்னு தான் எனக்கு கேட்கணும். சுபவீர பாண்டியனுக்கு அங்க என்ன வேலை? யாரோ 4 பேர் இருந்தா பரவாயில்ல. சுபவீர பாண்டியன் என்பவர் கல்வியாளரா? சுபவீர பாண்டியன் என்பவர் யாராவது ஒரு சமுதாயத்துல ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு பதவியில் இருக்கிறாரா? அவரையும் கூப்பிடுங்க. அவர் அரசியலை தவிர என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய பொறுப்பாளர்கள் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆளுநர் இது சம்பந்தமாக அந்த பல்கலைக்கழகத்தின் பொறுப்பாளர்கள் மீது நேரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா இது ஏபிவிபியினுடைய அறிக்கையை நாம பாராட்டுவோம், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஏபிவிபியால என்ன பண்ண முடியும்? அறிக்கை கொடுக்க முடியும், ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும். ஆகவே ஆளுநர் அந்த அறிக்கையின் மீது நடவடிக்கை எடுத்து யார் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார்களோ அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டேன். மத ரீதியான இடஒதுக்கீடு அதை இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்கிறதா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. ஆனாலும் இது தேர்தலுக்காக, ஓட்டு அரசியலுக்காக மகாராஷ்டிராவில் இருந்த உத்தவ் தாக்கரே, சரத்பவார் காங்கிரஸ் கூட்டணி மகா அஹடி அந்த ஆட்சி இருக்கும் பொழுது இதாக வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஒரு 5% இடஒதுக்கீடு பள்ளி மற்றும் கல்வி நிலையங்கள், வேலைவாய்ப்பு, இதில் இடஒதுக்கீடு இஸ்லாமியர்கள் கொடுத்துருந்தாங்க. இது சட்டசபையில் தாக்குனா அது அதற்கான ஒரு வழிகாட்டு முறையை அவங்க ஒழுங்காக ஃபாலோ பண்ணலைங்கிறது ஒரு பக்கம் இருந்தது. இந்த நேரத்தில் இப்பொழுது வந்த பாஜக அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, மத ரீதியான இடஒதுக்கீடுங்கிறது அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை மூலமாக அதை ரத்து செய்திருக்கிறது. இதை கோட் பண்ணி தமிழக முதல்வர் ஸ்டாலின், பார்த்தீங்களா, இதுதான் முஸ்லீம்களுக்கு
ரம்ஜான் பரிசு, பாஜகவின் ரம்ஜான் பரிசு. அதனால தான் பாஜக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் கால் பதிக்கக்கூடாது, வெற்றி பெறக்கூடாதுன்னு திமுக தொடர்ந்து போராடி வருகிறது, இஸ்லாமியர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது அப்படின்னு பேசுறாரு. இதை எப்படி பார்க்குறேன்? ஏற்கனவே முதல்வருக்கு யாரோ எழுதி கொடுக்கிறார், முதல்வருக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அதை முதல்வர் நிரூபித்திருக்கிறார். ஏன்னா எப்ப இந்த சட்டம் அமலில் இருந்தது, அமலில் இருந்த எந்த சட்டத்தை அவர்கள் ரத்து செய்தார்கள்? இதுதான் கேள்வி. 2014 இப்படி ஒரு சட்டத்தை அன்றைக்கு இருந்த அரசாங்கம் இயற்றுகிறது, காங்கிரஸ் அரசாங்கம். அன்னைக்கு அஜித் பவார் இருந்தார். உடனடியாக 2014 நவம்பர்ல இதன் மீது மும்பை உயர்நீதிமன்றம் வழக்கு போகிறது. உயர்நீதிமன்றம் மத ரீதியான இடஒதுக்கீடுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடமில்லை என்று இதற்கு ஸ்டே கொடுத்து விடுகிறது. கேஸ் திருப்பி அங்க போகுது, சுப்ரீம் கோர்ட்ல போகுது. சுப்ரீம் கோர்ட்டு இதை ஒரே அடியாக ரத்து செய்து விடுகிறது. இதுக்கு அங்கீகாரமே இல்லைன்னு ஸ்டே எல்லாம் கொடுக்கல, இந்த சட்டம் செல்லாது என்று கடாசி விட்டது. இது நடந்தது 2014 முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு 11 வருஷம் ஆச்சு. அதாவது இந்த அரசியலமைப்பு சட்டத்தில், அதாவது சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட இந்த சட்டம் அரசியலமைப்பு நெறிகளுக்கு பொருந்தாது என்று உச்ச நீதிமன்றம் இந்த சட்டம் பொருந்தாது என்று தள்ளுபடி செய்துவிட்டது. அப்ப என்ன பண்ணணும்? அன்னைக்கு இருந்த அரசாங்கம் அந்த சட்டத்தை வித்ரா பண்ணணும். வித்ராயல் நோட்டிபிகேஷன்ங்கிறது ஒரு ப்ராசஸ். நான் ஒன்று சொன்னேன், அது நடக்கலைன்னா நான் இப்போ ஒண்ணுமே இல்லை சார். மத்திய அரசாங்கம் 3 வேளாண் சட்டம் கொண்டு வந்தது. நிறைவேற்றப்பட்ட சட்டம், நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை இந்த அரசாங்கம் போராட்டம் காரணமாக மக்கள் புரிந்து கொள்ளவில்லை, ஆகவே அதை நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். இது மத்திய அரசாங்கம். ஆனால் திரும்ப பெற்றது. இன்னொரு தடவை அது வேணும்னா திருப்பி தான் பாஸ் பண்ணணும். திரும்ப பெற்றது. வெறும்னா அதை ஏன்னா நம்பிக்கை முழுசா வரணும்னா நிறுத்தம். நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கோம்னா நீ நிறுத்தி தானே வச்சிருக்க, என்னைக்குனாலும் பண்ணுவேன்னு வரும். இங்க ஒரு சட்டம் செல்லுபடியாகாது என்று சொல்ல பிறகு அரசாங்கம் திரும்பி பெற வேண்டியது அதனுடைய கடமை. அந்த கடமையை அது செய்யலை. இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் அதை செய்திருக்கிறது. என்னெல்லாம் இவங்க பண்ணாம வச்சிருக்காங்க. நோட்டிபிகேஷன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதாவது என்னென்ன தீர்ப்பு வந்திருக்கு, எதெல்லாம் வித்ராயல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலன்னு பார்த்து இந்த அரசாங்கம் ஒரு வித்ராயல் நோட்டீஸ் கொடுத்துருக்கு. எதையுமே ஆபரேஷன்ல இருந்த எந்த சட்டத்தையும் அது நிறுத்தவில்லை. இந்த 5% ஒருத்தர் கூட இன்னும் வேலைக்கு போகவில்லை, இடஒதுக்கீடு பலனை அனுபவிக்கவில்லை. எப்படி இவர் சொல்றாரு ரம்ஜான் பரிசுன்னு? எனக்கு கொடுக்காத உடனே எப்படி பரிசுன்னு சொல்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அப்போ முதல்வருக்கு புரியவில்லை, யார் யாரெல்லாம் இதை ரத்து நேற்று வரைக்கும் இருந்த மாதிரியும் இன்னைக்கு இல்லாம போன மாதிரியும் பிஜேபி வந்ததுனால அதை பிடிங்கிட்டு போன மாதிரியும் சார் எல்லாமே நீதிமன்ற தீர்ப்பு சார். மும்பை நீதிமன்ற உயர் நீதிமன்ற தீர்ப்பு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு செல்லுபடியாகாதுன்னு சொன்ன பிறகு வித்ராயல் நோட்டீஸை பிஜேபி கொடுத்திருக்கிறது. கொடுதானே? இதுல என்ன பிரச்சனை இருக்கு? ரெண்டாவது, ஆமா, எதுக்காக மத ரீதியான இடஒதுக்கீடு இந்தியாவில் இருக்க முடியாது சார்? ஒண்ணு சொல்றேன் சார். இனியா அவங்க பிற்படுத்தப்பட்டவருக்கான என்ன இடஒதுக்கீடோ அதுல வந்துடுதானே போறாங்க சார். ஓபிசியில இஸ்லாம் ஓபிசி கேட்டகரியில இப்போ 71 முஸ்லீம் ஜாதிகள் ஓபிசியில இந்த அம்மா சேர்த்து வச்சிருந்தாங்க. யாரு? மம்தா. எல்லாத்தையும் ஓபிசி இல்லைன்னு இப்ப வித்ரா பண்ணியிருக்காங்க. அரசாங்கம் கண்டுபிடிச்சிருக்கு பொய்ன்னு. அப்ப அது இல்லாத முஸ்லீம்கள், ஓபிசியில் இருக்கிற முஸ்லீம்கள் அனுபவித்துக் கொண்டுதான், ஓபிசியிலுடைய சலுகையை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எஸ்சி சலுகையை அனுபவிக்க முடியாது. மதத்தின் ஓபிசி அனுபவிக்க முடியும், அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்புறம் எங்கேருந்து வந்தது? இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் மத ரீதியான பாகுபாடு இல்லை. ஒண்ணு.
ரெண்டாவது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். இல்ல இந்த ரிசர்வேஷனை கேட்டு தானே நாடே துண்டானது. முஸ்லீம் லீக்கோட பிரதானமான கோரிக்கையே இல்ல இல்ல அது சார், எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் சார் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஜிகாத்திகள், இஸ்லாமிய அமைப்புகள், நாங்கள் ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை இந்த வார்த்தையை சொல்றாங்களா இல்லையா? கண்டிப்பாக. ஆண்ட பரம்பரை எப்படிங்க பிற்படுத்தப்பட்ட சமூகமா இருக்கும்? இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. இப்போ திடீர்னு அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் இடஒதுக்கீடு, ஆட்சியில் இருந்த திமுகவுக்கெல்லாம் இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னா திமுக தாழ்ந்து போச்சுன்னு அர்த்தமா? இது பைத்தியக்காரத்தம். நான் என்ன சொல்றேன், ஆண்ட பரம்பரைன்னு தன்னைத்தானே சொல்லும் ஒரு சமுதாயம், இல்ல 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 நாங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் என்று கேட்பதே நகைமுரண் என்று நான் சொல்லுகிறேன். அப்போ உங்களுக்கு வேற ஏதோ அஜெண்டா இருக்கு கேட்குறீங்கன்னு அர்த்தம். இல்லை, அதாவது கோர்ட்டே அனுமதி வழங்கிய இடபிள்யூஎஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு இவங்க நிற்கிறாங்க ஒத்த காலில். ஆமா, ஆனா ஸ்ட்ரைக் டவுன் பண்ண கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணதை நீக்கினதுக்கு அரசாணை போட்டதுக்கு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது இல்ல, இடபிள்யூஎஸ் நீங்க பாத்துங்க, இடபிள்யூஎஸ் மீது வழக்கும் போடப்பட்டது. வழக்குல 5 நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில் விசாரித்து 3:2 என்ற கணக்கில் அது சட்டப்படி செல்லுபடி, அரசியலமைப்பு சட்டப்படி இது செல்லுபடியாகும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து விட்டது. சமீபத்திலே ஒரு மாணவன் வாதாடி சுப்ரீம் கோர்ட்ல வாதாடினது அவனுக்கு சீட்டே வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இடபிள்யூஎஸ்ல இருந்தா அந்த மாதம். அதனால உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்த சட்டம் இருக்கிறதுன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அந்த ஆக்ட் இல்லை. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு ஸ்டாலின் என்ன சமூக நீதி வழங்கி இருக்கிறார்? ஒன்றும் வழங்கலையே. அவர் தீபாவளி பரிசு என்ன கொடுக்கிறார், பொங்கல் பரிசு என்ன கொடுக்கிறார்? ஒன்றும் கொடுக்கறதில்ல. ஒழுகி போன சர்க்கரையை கொடுக்குறாரு, அவ்வளோதானே. அதனால இதெல்லாம் பேசுவதற்கு ஸ்டாலின் கொஞ்சம் கூச்சப்படணும், பொய் சொல்லணுங்கிற எண்ணம் வரணும். ஆனால் திமுக காரர்கள் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே ஆட்சி செய்பவர்கள். அதுதான் உண்மை. ஒரு செல்லுபடியாகாத சட்டம் என்று உயர் நீதிமன்றம் அறிவித்து அதை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்ததை அந்த நோட்டீஸை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. இதுதான் உண்மை. இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் ஆழமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களை உணர்ந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.